எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல தெய்வீக ஸ்தலங்கள், அதற்கான உரிய ஊர்கள் இருக்குது. அதில் ஒன்று வேப்பனப்பள்ளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆவல்நத்தம் அப்படின்ற ஊருங்க. இந்த ஆவல்நத்தம் ஊருக்கு கிருஷ்ணகிரி குருபரப்பள்ளி குப்பச்சிப்பாறை நடுசாலை, அந்த சாலை மார்க்கமாக 19A மற்றும் 56 அப்படின்ற நகர பேருந்துகள் 2 இயங்கிட்டு இருக்குது. ரெண்டாவது வழித்தடத்தில் கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி, மாதேப்பள்ளி, வேப்பனப்பள்ளி, நாச்சுக்குப்பம், கத்திரிப்பள்ளி, விருப்பசந்திரம் நடுசாலை மார்க்கமாக ஒரு புறநகர் பேருந்து ஒன்று இயங்கிட்டு இருந்தது. இந்த புறநகர் பேருந்து காலையில் ஒரு 7:30 மணிக்கு இந்த கத்திரிப்பள்ளியை தாண்டும், அதாவது வேப்பனப்பள்ளியை நோக்கி. சாயந்தரம் ஆவல்நத்தத்தை நோக்கி வேப்பனப்பள்ளியில் ஒரு சாயந்தரம் 6 மணிக்கு வண்டி புறப்படும். வேப்பனப்பள்ளியிலேருந்து 6 மணிக்கு புறப்படும். இப்படி நடைமுறையில் இருந்த ஒரு புறநகர் பேருந்து இந்த பாலா போன இந்த COVID-19 வந்தது பாருங்கள். அந்த சமயத்தில் லாக்டவுன் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? அதுக்குள்ளே யாரும் மறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. COVID-19 லாக்டவுனில் என்ன பண்ணாங்க, இந்த புறநகர் பேருந்தை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி லாக்டவுனெல்லாம் முடிஞ்சது. லாக்டவுன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. எல்லாமே நடைமுறைக்கு வந்துடுச்சு. அந்த நடைமுறைக்கு எல்லாமே வந்தது. ஆனால் இந்த பஸ் மட்டும் அந்த சம்பந்தப்பட்ட சாலையில் நடைமுறைக்கு வரல. கிராம மக்கள் பஸ்ஸை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும், நாளை மறுநாள் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து ஏமாந்தது தான் மிச்சம். கடைசியில் அந்த பேருந்து இதுவரைக்கும் வரவே இல்லை. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அந்த பேருந்தை அந்த சாலையில் நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பகுதி மக்கள். ஒரு எம்எல்ஏவை பார்க்குறது, ஒரு எம்பியை பார்க்குறது, அரசியல்வாதிகளை பார்க்குறது, அரசியல் தலைவருங்களை பார்க்குறது, அவங்கள பார்க்குறது, இவங்கள பார்க்குறது, அவங்க எவ்வளோ கெஞ்சி அந்த பேருந்தை அந்த வழித்தடத்தில் வாங்கியிருப்பாங்க. ஒரு பேருந்தை வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எத்தனை அரசியல்வாதிகளை பிடிக்கணும், எத்தனை தலைவர்களை பிடிக்கணும், அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும். திடீரென்ட்டு COVID-19 லாக்டவுனில் பஸ்ஸை தற்காலிகமாக நிறுத்தின பஸ்ஸை மறுபடியும் லாக்டவுன் முடிஞ்சுன்னா அந்த பஸ்ஸை வழித்தடத்தில் விடணுமா வேணாமா? இது யார் செய்ய வேண்டிய வேலை? சம்மந்தப்பட்ட துறை செய்ய வேண்டிய வேலை. COVID-19 லாக்டவுன் ஆனது எப்போ? COVID-19 லாக்டவுனை ஓப்பன் பண்ணது எப்போ? எல்லாமே நடைமுறைக்கு வந்தது எப்போ? இது வரைக்கும் அந்த பேருந்து அந்த சாலையில் நடைமுறைக்கு வரல. ஏன் வரல? இந்த பேருந்தை நிறுத்தி வச்சுக்கிற காரணத்தால் இந்த பகுதிகளோட மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் மட்டும் கிடையாது, பள்ளி மாணவ மாணவிகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இப்போது ஆவல்நத்தம் இருக்குது. இந்த ஆவல்நத்தத்துக்கு வேப்பனப்பள்ளி தான் ஒன்றியம். இந்த வேப்பனப்பள்ளியில் தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகமும் வேப்பனப்பள்ளி தான் இருக்குது. அவங்க எந்த வழியில் வர்றது? குந்தாரப்பள்ளியில் போய் குருபரப்பள்ளி, குந்தாரப்பள்ளி இப்படி போயிட்டு சுற்றிட்டு வர்றதா, இல்லை இப்படி சின்ன கொத்தூர், கொத்தகிருஷ்ணப்பள்ளி, நாச்சுக்குப்பம் இப்படி சுற்றிட்டு வர்றதா? அந்த பஸ் இருந்ததுன்னா கரெக்டாக அவங்க வேலைக்காக வேப்பனப்பள்ளிக்கு வரவாங்க, இப்போ போவாங்கள்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மறுபடியும் அந்த பஸ்ஸு நடைமுறைக்கு வர்றதுக்காக மறுபடியும் அரசியல்வாதிங்க தலைவருங்களை போய் அந்த பஸ்ஸை விடுங்க, அந்த பஸ்ஸை விடுங்க, அந்த பஸ்ஸை விட சொல்லுங்கள், அந்த பஸ்ஸை விட சொல்லுங்கள், அந்த பஸ்ஸை விட சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்க திரும்ப அவங்கக்கிட்ட மறுபடியும் கெஞ்சணுமா? அந்த பேருந்தை நிறுத்தி வச்சிருக்கிற காரணத்தால் அப்பகுதி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அந்த பேருந்தை மறுபடியும் அந்த சாலை மார்க்கமாக நடைமுறைக்கு கொண்டு வந்தால் ரொம்ப மக்களுக்கு வசதியாக இருக்கும், நல்லா இருக்கும். அரசு கவனத்துக்காக இந்த பதிவை கொண்டு வரோம். அதை பரிசீலனை பண்ணி அந்த சாலை மார்க்கமாக அந்த பேருந்தை மறுபடியும் இயக்குவதற்கான முயற்சிகள் அரசு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
நன்றி, வணக்கம்.